நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் மக்களை எந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். அமல்படுத்து 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 இபிஎஃப் ஆணைய தீர்ப்பை இபிஎஃப் ஆணைய தீர்ப்பை இபிஎஃப் ஆணைய தீர்ப்பை இபிஎஃப் ஆணைய தீர்ப்பை அமல்படுத்து 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 தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அமல்படுத்து 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 டிஎன்சிஎஸ்சி டிஎன்சிஎஸ்சி நிர்வாகமே அமல்படுத்து நிர்வாகமே அமல்படுத்து. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்களின் வாயிற்கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரிகிறோம். தொழிலாளர் அந்தஸ்துப்படுத்த சட்டம் 1981 சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 402 நாள் வேலை செஞ்சால் அவங்கள பணிநிரந்தரம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இங்கே 20 வருஷம் 25 வருஷமாக வேலை செய்கிறோம். ஆனால் இன்னும் பணிநிரந்தரம் பண்ணல. பணிநிரந்தரம் செய்கிற வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கலெக்டரேட் சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் குறைந்தபட்ச கூலி கொடுக்கல. எங்களுக்கு கிடங்கு கொள்ளலை வச்சு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு 1500 ரூபாய், அதிகபட்சமாக 1800 ரூபாய் தான் கிடைக்குது மாத சம்பளம். அதனால் ரொம்ப தொழிலாளர்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏஐசிசி தொழிற்சங்கம் எங்களுக்கு 2017 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தினக்கூலி தொழிலாளர்களுக்கு பிஎஃப் பிடிக்க சொல்லி ஆணை வாங்கினாங்க. அந்த ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2022 சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கினோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2025 6/8/2025 திருப்ப மேல்முறையீட்டில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால் எங்கள் தொழிற்சங்கம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல தொழிலாளர் வரையறுக்குள்ளே கூட்டின்னு வரணும்னா இவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சி வருங்கால வைப்பு நிதி அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் இதை கவனத்தில் எடுத்துக்கல. இந்த 480 நாள் வேலை செஞ்சால் பர்மனன்ட் பண்ணணுன்ற சட்டம் சொன்னாலும் எங்களை பணிநிரந்தரம் பண்ணல. அதாவது குறைஞ்சது இந்த அம்மா 31 வருஷமாக அது வேலைக்கு இந்த அம்மா 31 வருஷமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு கொடுக்குற சம்பளமாக 1800 ரூபா தான். அதாவது 2021 தேர்தல் அறிக்கையில் இப்போ தமிழக முதலமைச்சர் தான் சொன்னார்னா, அரசு துறைகளில் 10 வருஷத்துக்கு மேலே பணிபுரிகிற தினக்கூலி தொழிலாளர் மட்டுமின்றி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிற தொழிலாளர்களையும் பணிநிரந்தரம் செய்வேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறாரு. தொழிலாளர் நலனோட தலைப்பில் 52வது பக்கத்தில் 153வது வரிசையில் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 4.5 வருடங்கள் ஆட்சி முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்கிறது ஒரு 6 மாதம் 5 மாதமாக தான். அவரை எதிர்பார்க்குறோம், அவங்கள பணிநிரந்தரம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இருக்கிற அந்த 5 மாதத்தில் அவர் பண்ணுவாரா பண்ணலன்னு தெரியல. கடந்த 10 வருடங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் தான் பண்ணல. அப்படின்னும் போது இவங்களாவது பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் பிரதானமே தொழிலாளர்கள் பிரச்சனை தான். 10 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யல பணிநிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பண்ணல, இவங்களாவது பண்ணுவாங்கிற நம்பிக்கையில நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு திரும்ப தோல்வியே தான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அதனால் இருக்கிற அந்த 4-5 மாதத்துலையாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் பிரதானம். அது வரையில் எங்களுக்கு குறைந்தபட்ச கூலியாவது கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் கேட்குறோம். மற்றபடி இது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு இந்த பத்திரிகை ஊடகங்கள் தெரியப்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப படித்து கேட்டுக்கிறோம். என் பேர் எழிலரசன், ஏஐசிசி தொழிற்சங்கத்தோட சென்னை மண்டல பொறுப்பாளர். இல்லை சார், அடுத்த நடவடிக்கைன்னா ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னை மாகாணத்தையே சம்பிக்க வச்சோம். தூய்மை பிள்ளைகள் பிரச்சனையை ரிப்பீல் பெண்டிங்கை பண்ணோம். அது மாநிலமே சம்பிச்சு போச்சு. அது செஞ்சது எங்கள் ஏஐசிடி யூனியனும் உழைப்பு உரிமை இயக்கம் தான். உழைப்பு உரிமை இயக்கம் எங்களோட சங்கத்தில் இணைப்பு தான். நாங்கள் தான் அது இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆக்கணும். நாங்களும் சொல்லி பார்த்துருக்கோம். நாங்கள் 22-25 வருஷமாக சொல்லி தான் இருக்கிறோம், யாரும் செய்யலை. அதனால் திருப்பியும் இது இவங்க கணத்தில் எடுத்துக்கலன்னா திரும்ப பெரும் வியாபாரம் மாறுபட்டதை நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னெடுப்போம். நான் ஒரு 15 வருஷமாக வேலை செய்கிறோமா. 15 1325 தான் சம்பளம் தர்றாங்க. அந்த சம்பளம் கூட எங்கள் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க. சூப்பரண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நாங்கள் போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், நீங்கள் எங்கிட்ட கிடையாது சம்பளம், எனக்கு லோன் வாங்கினா லோனில் புடிச்சிட்டாங்க, நான் எனக்கு எப்போ சம்பளம் வருதோ அப்போ தான் நான் தருவேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த 1300 தெரிஞ்சால் அவங்ககிட்ட போய் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரல வேலை செஞ்சுட்டு அந்த 1305 ரூபாய் போய் கியூ நின்று டெய்லியும் கேட்கணும் அவர்கிட்ட போய் சம்பளத்தை பற்றி. எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் எனக்கு சம்பளம் போட்டால் தான் உங்களுக்கு நான் சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த மண்ணும் தூசிலையும் எப்படி சாவரம் தெரியுமா? நாங்கள் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் எங்களுக்கு விடிவு காலமே கிடையாதா? இந்த சம்பளத்துக்கு இது தண்ணி வேற ஒரு நாளைக்கு 10 கேன் தண்ணி தூக்குறோம், குடிக்கிறதுக்கு தண்ணியை தந்து வைக்கிறோம். மற்ற பேருக்கு ஆபீசர் வந்தாக்க பயந்துக்குன்னு ஓடுறோம், வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறோம்.
அப்ப கூட எங்களை வந்து கேவலமா நினைக்கிறாங்க. கேவலமா நினைக்க எங்களுக்கு சம்பளம் கேட்டாக்கா இப்ப கிடையாது சம்பளம், எனக்கு சம்பளம் போட்டாதான் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு முடிவே கிடையாதா? நாங்க இப்படிதான் கஷ்டப்படணுமா? இன்னும் எங்களுக்கு இந்த முடிஞ்சு போச்சு எங்க கதைய, இன்னமும் கஷ்டப்படணுமா? நாங்க எங்க நடக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போய் அவங்ககிட்ட டெய்லி போய் கேட்கறதா இருக்குது. என்ன சார் சம்பளம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னாக்கா நான் உங்ககிட்ட எப்படி எடுத்து கொடுப்பேன்? எனக்கு லோன் முடிச்சிட்டாங்க, அடுத்த மாசம் சம்பளம் வந்தா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நாங்க என்ன மேடம் பண்ண முடியும்? நீங்க எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோம், குழந்தை குட்டிங்களே வச்சு ரொம்ப லோட் போடுறோம், நீங்க என்ன பண்ண போறீங்களோ பண்ணுங்க. எங்களுக்கு லாட்டு ஃபுல்லா பெருக்கி வாரம் வெறும் பூச்சும் மண்ணும் இதுவும் வருது. நீங்க வந்து பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறத, கஷ்டத்தை கொஞ்சம் ஏற்படுத்தி எங்களுக்கு நல்ல வழி செய்யுங்க. உங்களை தான் நாங்க மழை போல நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு என்ன வழி காட்டுறீங்களோ காட்டுங்க. குழந்தை குட்டியெல்லாம் வச்சு லோல் பண்ணுங்க நடக்கலாம். எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி 25 கிலோ ஒரு கேஸ் கூட வாங்க முடியல. இந்த காசை வாங்கி ஒரு சிலிண்டர் வாங்க முடியல. அவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தை நாங்க எப்படி குடும்பம் பண்றது? இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பதான் செய்வீங்க. நாங்க செஞ்சுட்டோம். இனிமேல் எந்த வேலைக்கு போய் நாங்க போய் பாடுபடுவோம்? அதை சொல்லுங்க. எங்களுக்கும் வயசாகி போச்சு. இனிமேல் எந்த வேலைக்கு போவோம்? நாங்க எந்த இடத்துல போய் வேலைக்கு சத்தாய் சேர்ப்பாங்க எங்களுக்கு? நீங்க அதுக்கு எங்களுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுங்க. ஒரு கட்டுமான தொழிலாளிக்கு நலவாரியத்துல 7,000 கோடி இருக்கு. அந்த 7,000 கோடித்துல அவங்க பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 13,000 கொடுக்க வரும். ஏன்னா கொடுக்கலாம கொடுக்க முடியாது, கொடுக்கலாம். எப்படி 7,000 கோடி வந்தது? ஒரு வீடு 10 லட்ச ரூபாய் பிளான் அப்ரூவல் வாங்கி நம்ம வீடு கட்டுவோம் என்றால் 100க்கு 1 ரூபாய் செஸ் வைட் பிடிக்கிறாங்க. அதன் கூட வந்து 7,000 கோடி சேர்ந்துருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் என்ன செய்யணும்? சமூக நீதி ஆட்சியில் என்ன செய்யணும்னா இந்த சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களை வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே மேலே ஏற்றணும். நாங்க சொல்லுகிறோம், ஏசிசி தொழிற்சங்கம் ஒரு மத்திய தொழிற்சங்கம், புரட்சிகர தொழிற்சங்கம். யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம். தொழிலாளியோட கூட்டணி. தொழிலாளிகளுக்காக இன்றும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய தொழிற்சங்கத்தை பத்தி கேட்டுங்க. இன்றைக்கு தூய்மை பணியாளர் பரப்புரை இயக்கத்துக்கு இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் எங்கேயும் அனுமதியை கொடுக்கல. பயந்துட்டாங்க. 13 நாள் போராட்டம். மனு கொடுக்க வராங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா 500 பிடிச்சி போடுறாங்க. என்னங்க அது? போராட்டத்தில் தொழிலாளி தன்னுடைய உரிமைகளை கேட்பதற்காக அந்த நிர்வாகத்திற்கு போராடணும். கம்பெனி இருந்தால் கம்பெனி முதலாளிகிட்ட போராடணும். இங்க அரசாங்கத்திட்ட போராடணும். இவங்க கொண்டு போனோம். அவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து யாராக இருந்தாலும் சரிதான் 1150 ரூபா 1200 குடும்ப செய்ய கொடுப்பான். அதே போல 2003க்கு பிறகு வேலை செய்யறவங்க பென்ஷனே கிடையாது, பழைய ஓய்வூதியமே கிடையாது, போக்குவரத்துல கிடையாது, மின்சாரத்துறையில கிடையாது, பால்வளத்துறையில கிடையாது, யாரும் அனைவருக்கும் கிடையாது, காவல்துறைக்கும் கிடையாது. இல்ல என்னன்னு பாருங்க, ஓய்வூதியம் கடைசி நேரத்துல 60 வயசுக்கு மேல வீட்டுல உட்காந்துட்டு ஓய்வூதியம் பாருங்க. என்னதான் ஓய்வூதியம் சம்பாதிச்சு வச்சாலும் சரி, ஆனால் 60 வயசுக்கு மேல உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப ஓய்வூதியம் வேண்டும், ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் வேணும், தேசிய பாதுகாப்பு சட்டம் வேணும். இந்த மோடி என்ன செய்யணும்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தை உண்டாக்குறோம். அதே போன்று இந்த தமிழ்நாட்டுல இது கொண்டு இருக்கக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் வேணும். ஆகவே இந்த தொடர்களே தமிழக அரசு இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாழ்வு கழகம் உடனடியாக எங்களுடைய தொழிலாளிகளுக்கு, தினக்கூலி தொழிலாளர்களுக்கு, சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு, அதே போன்று சீசன் பொருட்களை வேலை செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உடனடியாக அவர்களை பணி நிறுத்தம் செய்ய வேண்டும். 2 ஆண்டுகள் வேலை செய்ததால் சட்டப்படி பணி நிறுத்தம் செய்ய வேண்டும். குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுக்க வேண்டும். கேட்கிறாங்க கலெக்டரேட் சம்பளத்தை கொடுத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க குறைஞ்சபட்ச சம்பளம் கலெக்டர் என்ன கொடுக்குறாங்க கொடுத்துக்கிறேன். ரொம்ப இது போல ஒரு போராட்டங்கள் தொடரும். ஏசிசி தொழிற்சங்கம், அகில இந்திய தொழிற்சங்க மைய கமிஷனுக்கு பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் இருக்கார்கள், அமைச்சார தொழிலாளர்கள் இருக்கார்கள், தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் AISWF ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஆல் இந்தியா சானிடரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் இருக்கிறது. அதே போல இந்தியா ஃபுல்லா AICWF இருக்கு, அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் கூட்டமைப்பு இருக்கிறது. இங்க ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கு எங்களுக்கு எம்பி இருக்கின்றார்கள். அடுத்து 5 மாத சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்க பீகார்ல தேர்தல் வருகிறது, மேற்கு வங்கத்தில் தேர்தல் வருகிறது, 26 இங்க வருகிறது. தமிழக அரசை முதல்வரே, நாங்கள் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் போன வாட்டி. ஏன்னா ஒன்றிய மோடி அரசு, அந்த மோடி அரசு வரக்கூடாது. ஆகவே நமக்கு மோடி அரசு எதிர்த்து கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரே அரசு திமுக தான் அப்படின்னு இடதுசாரிகளை உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா அங்க கூட்டணி இல்ல, மோடி வரக்கூடாது. ஆகவே திமுக ஓட்டு போட்டோம். இது நினைக்க வேண்டாமா? உங்களோட நாங்க நிக்கணும்.
அதாவது ஓட்டு போடுவதற்கு நாங்க வேண்டும். தொழிலாளி என்றால் அங்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசு 44 சட்டத்தை 4 சட்டமாக வெட்டி சுருக்கி தொழிலாளி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க 2 ஆண்டுகள் 486 படிப்புந்தா அவங்க நேரம் சொல்லணும் கிடையாது. எங்களுடைய தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமா சீல் சப்ளைல ஒர்க் பண்றோம். எங்களுக்கு போதுமான சம்பளம் எதுவுமே கிடைக்கல. எங்கள் வீட்டில் நிறைய நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை, இறந்துட்டாரு. எனக்கு 3 பசங்க. எங்கள் 3 பசங்க என்னால் படிக்க வைக்க கூட முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால இவ்வளோ இந்த வேலையில் இருக்கீங்க எல்லாரும் கேட்காம நீங்கள் வேறு வேலைக்கு போனால் உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நீ ஏமா இதில் வர அப்படிலே கேட்டாங்க. நான் 25-26 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டோம். அதனால உங்களுக்கு சின்ன வயசாக இருக்குமா, உங்களுக்கு ஊதியம் அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படி சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக வேலை வாங்கிட்டாங்க. உங்களுக்கு பிஎஃப் போட்டிருக்கோம், பிஎஃப் பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு வரணும். ஆக மொத்தம் சம்பளம் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ நிறுத்திட்டாங்க. ஒரு 5-6 வருஷமாக எங்களுக்கு சம்பளம் அக்கௌண்ட்லேயே வரல. எங்களுக்கு உண்டான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு எங்களுக்கு தரணும். இன்னும் எங்களோடலாம் பெரியவங்களாம் இங்கே இருக்காங்க. இவங்களாம் நிறைய வருஷமாக நிறைய உழைச்சிட்டு இன்றைக்கி ரிட்டையர் வயசில் வேலை வேறு இன்றைக்கி நிற்கிறாங்க. இன்னும் எங்களை எப்போ தான் பணி நிரந்தரம் நீங்கள் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஆட்சி முன்னாடி வரும்போது கூட எல்லாரும் தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வீடு தரோம், நாங்கள் அதை தரோம் இதை தரோம் சொல்லி எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்கள் கடைசியாக வீட்டு வாடகை தர முடியாத, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத, எல்லாமே இப்போ கூட குழந்தைங்களுக்கு சாப்பாடு முதலமைச்சர் திட்டத்தில் எங்கள் பசங்களாம் கூட சாப்பிடுது. எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. எங்களுக்கு ஒரு நல்லதே பண்ண மாட்டாரு. எல்லா திட்டமும் பசங்களுக்கு படிப்பு, வீடு, தூய்மை பணியாளருக்கு வீடுலாம் இப்போ அறிவிச்சிருக்காரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் எங்கள் நுகர்வோர் ஒரு கழகத்துக்கு எதுவுமே இன்னும் பண்ணலை. எங்களுக்கு சம்பளமாச்சு ஏற்றி கொடுங்க, எங்களுக்கு பணி நேரமாச்சு செய்யுங்கன்னு கேட்டு தாய்மையுடன் முடிச்சு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மற்ற நிறுவனத்திற்கெல்லாம் ஒரு மாதிரி நிறுவனமாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அரசாங்கம் மாதிரி எம்ப்ளாயர் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும், அவர்களுக்கு பிஎஃப் பிடித்தம் செய்யணும், அவர்களுக்கு இஎஸ்ஐ வழங்கணும், கிராஜுவிட்டி கொடுக்கணும். இப்படி எல்லா சலுகைகளையும் தொழிலாளர் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து சலுகைகளையும் இந்த அரசாங்கம் செய்யணும். ஆனால் இன்னைய வரைக்கும் செய்யல. இன்னைய வரைக்கும் இந்த தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச கூலி வழங்கப்படலாம். 1981 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நிரந்தரப்படுத்துதல் சட்டம் 1981 அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொழிலாளி 2 ஆண்டுகளில் 480 நாட்கள் பணி செய்திருந்தால் அவரை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா தொழிலாளியும் 15 வருடம் 20 வருடம் 25 வருடம் வேலை செய்தவர்கள். அப்போ ஒரு அரசாங்கம், அரசு சார்ந்த நிறுவனம், மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் மக்களை எந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை எந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். அந்த குடோனிலே இருக்கக்கூடிய மூட்டைகளிலே, அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடி மூட்டையாக எந்த கேள்வியும் கேட்க முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த நிர்வாகமும் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகமும் தமிழக அரசும் பொறுப்பில்லையா? நிச்சயமாக இந்த தமிழக அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இவர்களுடைய குறைந்தபட்ச கூலியை உறுதிப்படுத்த வேண்டும், இவர்களுடைய பணி நிரந்தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஏதோ ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தூய்மை பணியாளர் போராட்டத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை எனக்கு முன்பாக பேசிய தோழர் சொன்னார். தேர்தல் வாக்குறுதி 10 ஆண்டுகள் அரசு துறைகளிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதி 4.5 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அமல்படுத்தவில்லை. இதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமா? பதில் சொல்ல வேண்டாமா? இது போன்ற எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சமமாக நடத்தப்படணும் என்றுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சமமாக நடத்தப்படவில்லை. அவர்கள் கொத்தடிமைகளோட மோசமான ஒரு வாழ்நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 ரூபாய் சம்பளத்துல யாராவது வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? இல்ல சாப்பிட முடியுமா? குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியுமா? இல்ல போக்குவரத்துல போயிட்டு வர முடியுமா?
இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு உடனடியாக தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கோம். 25 வருஷமா செய்யறமே தவிர எங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. ஆனா இப்ப வர கான்ட்ராக்ட் ஆளுங்களுக்கு 12,000 சம்பளம் தராங்க. அப்ப நாங்க எங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா 2,600 ரூபாய். அந்த 2,600 ரூபாயில நாங்க என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? நாங்க பஸ்ஸுக்கு வச்சுட்டு வர முடியுமா, இல்ல நாங்க சாப்பிட முடியுமா, என்ன செய்ய முடியும்? நாங்க ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம். இதுதான் கம்மி சம்பளமா இருக்க, வேற எங்கன்னா கூட வேலைக்கு போயிருக்கலாம். நாங்க வரும்போது வயசு 28, 29 வயசுல நாங்க வேலைக்கு வரோம். வந்திருக்கும் போது என்ன சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்ல காலம் பிறக்கும், உங்களுக்கு நாளைக்கு நன்மை உண்டாகும், அதனால நாளைக்கு உங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவாங்கம்மா, நீங்க அதனால இந்த வேலையை விட்டு எல்லாம் போவாதீங்கன்னு. அப்ப இருக்கிற வேலையெல்லாம் வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப 25 வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பர்மனண்டும் பண்ண மாட்டீங்க, கலெக்டர் சம்பளமும் தர மாட்டீங்க. அப்ப எப்படிதான் நாங்க பழைக்கிறது வாழறது சொல்லுங்க? 2012 வாங்கணும், இது லேபர் கோர்ட் ஆர்டர். இன்னை வரைக்கும் 13 வருஷம் அது வாங்கி இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அதுல என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு நிரந்தர பணியாளருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குல்லோ அத்தனையும் வழங்கப்படணும், இவங்க கணக்கிட்டு வழங்கப்படணும், இவங்கள பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆர்டரே கொடுத்துருக்காங்க. ஆனா அதை இன்ன வரைக்கும் யாருமே உபயோகப்படுத்தவே இல்லை. எங்களை ஒரு ஆளாவே நினைக்கல. அப்ப நாங்க இவ்வளவு நாள் உழைக்கிறோம்னா அப்ப எங்களுக்கு இன்னும் மரியாதை, நாயை விட கேவலமா தான் இருக்கிறோம் நாங்க. அங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்னதான் வழி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. மொத்த பேருமே எல்லாம் கஷ்டமான குடும்பம் தான். யாரா வசதியா இருக்கிற குடும்பம் தான் பெருக்கிற வேலைக்கு வந்திருக்க மாட்டோம். நாங்க பெருக்கிற வேலை செய்யறதுனாலதான் நாங்க எல்லாமே போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரத்துல கலைஞர் ஐயா பீரியட்ல இருந்தே நாங்க மனு கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். வாங்குறாங்க வைக்கிறாங்க, வாங்குறாங்க வைக்கிறாங்க. இதுதான் 25 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன போனஸோ, எங்களுக்கு வந்து கருணை தொகை 3000, பர்மனண்ட் ஆளுங்களுக்கு ஒரு சலுகை, எங்களுக்கு ஒரு சலுகை. ஏன்னா அவங்க பர்மனண்ட் ஆளு, அதனால அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அதுல 1/4 பாகம் கூட எங்களுக்கு இல்லைன்னா அப்ப அதே வேலை நாங்க செய்யறோம், அவங்களை விட அதிகமாவே செய்யறோம். அப்ப எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னைக்கு வெளியே போனா கூட நாங்க வெளியே போனோம், அது மாதிரிதான் நாங்க இருக்கோம். அப்ப 25 வருஷமா நாங்க உழைச்ச உழைப்புக்கு இன்னும் மரியாதை இருக்கு. எங்களுக்கு மரியாதை கூட தேவையில்லம்மா. ஒரு தூய்மை பணியாளர்னா வந்து அந்த கிடங்க பெருக்கினாதான் அந்த இடம் சுத்தமாகும். ஒரு அதிகாரி வராங்கன்னா அந்த இடம் பெருக்கினாதான் சுத்தமாகும். அந்த அதிகாரிங்க வந்து பாக்குறாங்கனாக்கா அப்ப என்ன சொல்லுவாங்க, குப்பையா இருந்தா ஒத்துப்பாங்க? இல்ல அந்த வேலைக்கு வந்திருக்கோம், அது வரும்போது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, அவங்க வராங்க இவங்க வராங்கன்றாங்க. அந்த வேலை எல்லாம் நாங்க செய்யல, நாங்க செய்யறோம். அதுக்கு எங்களுக்கு உண்டான உரிமையை ஏன் தரமாட்டீங்க? எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்க. எங்களுக்கு கலெக்டர் சம்பளம் தற்போதை கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவு நாளைக்குதான் பாடுபடுறது? நாங்க இன்னும் இதுலயே செஞ்சுட்டு எங்க உடல் உறுப்புகளை தான் தானம் பண்ணிட்டு போனோம். நாங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தானம் பண்ற அளவுக்கு கூட இல்ல. அந்த அளவுக்கு எல்லாம் தேய்மானமா இருக்குது. அந்த அளவுக்கு உழைச்சு இருக்கிறோம். ஆனா எங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்ல. அதுக்கு உண்டான வழி எதுனா ஒண்ணு, ஐயா அவங்க தான் அதிகாரிங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும். இப்ப பர்மனண்டாம் கிடையாது, கலெக்டரேட் சம்பளம் கிடையாது. எங்கேயா நேற்று ரோட்ல போறவங்களுக்கு நீங்க குடோன்ல விட்டு பெருக்குன்றாங்க, அவங்களுக்கு 12,000 சம்பளமா, கான்ட்ராக்ட் சம்பளமா. அப்போ எங்களை எவ்வளவு கேவலமா அவங்க நினைப்பாங்க? எங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, இவ்வளவுதான் சம்பளம்னா எங்களை எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க சொல்லுங்க? அப்ப நாங்க 25 வருஷமா இந்த கவர்மெண்ட் வேலை செஞ்சதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குது? நீங்களே சொல்லுங்க. நாங்க படிக்கலதான், நாங்க எழுதலதான், நாங்க வந்து கையெழுத்து போட போறது இல்லை, எது ஒண்ணு. ஆனா நாங்க செய்யற வேலை தூய்மையான வேலை. அந்த தூய்மையான வேலை செஞ்சாதான் ஒரு அதிகாரி கூட வந்து ஒரு சேர் போட்டு உட்கார முடியும். அந்த ஒரு இதுக்குனால ஒரு இறக்கப்பட தேவையில்லையா எங்களுக்கு? நாங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆம்பளை பசங்களும். அவங்க குடும்பத்துல எவ்வளவு வறுமை இருக்குது. ஏன்னா நாங்க ஒருவருக்கு ஒருவருக்கு தான் பேசிக்க முடியுமே தவிர மத்தவங்க எந்த அதிகாரிகளாண்ட இத்தனை வருஷம் பங்கிட்டும் சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நாங்க கேட்கிறோமேன்னு சொல்லி நீங்க உரிமையா கேட்கிறோம், அதிகாரமா கேட்கறோம்லாம் கிடையாதுமா. நாங்க இறக்கமா கேட்கிறோமா, நாங்க தயவா கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துங்க. எவ்வளவு காலமா நாங்க கஷ்டப்படுறது? 25 வருஷமா கஷ்டப்படுறோமா? இவ்வளவு வரைக்கும் ஒரு பணி நிரந்தரப்படுத்தலைன்னா அப்புறம் எங்களுக்கு இன்னமா ஒரு சலுகை இருக்குது? சம்பளம் வந்து எங்களுக்கு ஏன் அக்கௌண்ட்ல இருமா? சம்பளம் வந்து ஏன் எங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு 2019 போட்டீங்க, அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருந்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஒரு பூ 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு ஷேர் ஆட்டோ யாருனா கூட ஜிபே இருக்கா, போன் பே இருக்கான்னு சொல்லிட்டு ஜிபே பண்றாங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து. எங்களுக்கு ஒரு இதுவுமே இல்ல. அப்ப எங்க உழைப்ப கூட எங்க அக்கௌண்ட்ல போட மாட்டீங்கன்னா அப்ப எப்படிமா? அப்ப நாங்க எப்படிதான் வாழறது? அப்ப ரொம்ப அடிமட்டமா தான் நாங்க இருக்கணுமா? குப்பையோட குப்பையா தான் இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கம்மா.
தூய்மை பணியாளர்னா அவ்வளவு இது இல்லம்மா. அது வந்து எவ்வளவு நோய் நொடிகள்ல இருந்து காப்பாத்துது தூய்மை பணியாளர், தூய்மை வேலை செய்யறதுனால. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு மனசார ஒரு நல்லது எங்களுக்கு பண்ணுங்க. நாங்க இத்தனை குடும்பங்க இருக்கோம். அதே மாதிரி ஆம்பளை பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அடுத்தடுத்து என்ன பண்றது இந்த சம்பளத்தை நீ ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு மனநல பாதிக்குது. நீங்க கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ரொம்ப வறுமையான இதுல இருக்கிறாங்க, கேட்கிறோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம்.